Hi everyone. Anna University question paper set subject வந்துட்டு BEEE code BE 3251 யூனிட் 1 நாலு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏப்ரல் மே 2022, நவம்பர் டிசம்பர் 2022, ஏப்ரல் மே 23, நவம்பர் டிசம்பர் 23. ஏப்ரல் மே 2022ல 11th கொஸ்டினா ஏ அப்படின்ற ஒரு சாய்ஸ்ல மெஷ் அனாலிசிஸை கேட்டிருக்காங்க. அது நியூமரிக்கலாக கேட்டிருக்காங்க 13 மார்க்ஸுக்கு. அதோட எதிராக சாய்ஸில் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து ஏசி சிக்னல் கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க. அதோட நியூமரிக்கலாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே இதில் வந்துட்டு பார்ட் சியும் வந்துட்டு நோடல் அனாலிசிஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளமும் அதோட எதிராக சாய்ஸாக ஆர்எல்சி சர்க்கியூட்டாக கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 32 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 மார்க்ஸ் வந்துட்டு அந்த இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து யூனிட் 1லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நவம்பர் டிசம்பர் 2022 இதில் வந்துட்டு 11th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து மெஷ் அனாலிசிஸோட நியூமரிக்கல் ப்ராப்ளம் 13 மார்க்ஸ்க்கும் ஆர்எல்சி வந்துட்டு தியரியா 13 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்எல்சி தியரி கேட்டனால அதே இதில் வந்துட்டு பார்ட் சியில் வந்து ஆர்எல்சியோட நியூமரிக்கலாக 15 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 32 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மே 2023ல பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டினில் ஏ அப்படின்ற சப்டிவிஷனில் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏன்ற சாய்ஸில் 2 சப்டிவிஷன் போட்டிருக்காங்க 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 மார்க்ஸுக்கும் செகண்ட் சப்டிவிஷன் 7 மார்க்ஸ்க்கும் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நியூமரிக்கல் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் டிவிஷன் ரூல், செகண்ட் ஒன் வந்து ஏசி சர்க்கியூட். அதோட இதர சாய்ஸ் பிலையும் திரும்பவும் சப்டிவிஷன் போட்டிருக்காங்க. அதில் மெஷ் அனாலிசிஸ் நியூமரிக்கல் 6 மார்க்ஸும் நோடல் அனாலிசிஸ் வந்து 7 மார்க்ஸ்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸும் சேர்க்கும் போது 17 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல. நவம்பர் டிசம்பர் 23ல பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல அகெயின் சப்டிவிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்றது தியரியை 4 மார்க்கும், மெஷ் அனாலிசிஸ் நியூமரிக்கல் வந்து 9 மார்க்ஸுக்கும். அதுக்கப்புறம் அதோட எதிரா சாய்ஸ்ல திரும்பவும் சப்டிவிஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை ஆர்எம்எஸ் ஏசி சிக்னல் பற்றினி ரூட் மீன் ஸ்கொயர் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தியரியை பற்றி வேல்யூஸ் அதாவது தியரியை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணக்கூடிய நியூமரிக்கல் வந்து 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே இதில் பார்ட் சியில் யூனிட் 1லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆர்எல்சி சர்க்கியூட்டுடைய தியரியும் கேட்டிருக்காங்க, நியூமரிக்கலும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்மளே நியூமரிக்கல் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களே கேட்டிருக்காங்க. ஸோ 15 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த செட் கொஸ்டின் பேப்பரில் வந்து 32 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து வந்திருக்கு. தேங்க்யூ.